ஹாய் காய்ஸ், என் பேர் ஜெஷ்வந்த். நாங்கள் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சிரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சிறுகீரையை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தாங்கம்மா, எப்படி இதை சிறுகீரைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சில இது இருக்குது. அதாவது இதோட தண்டு இது வேறு ஆக்சுவலி இதுதான் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இதோட தண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை பாருங்கள், இதுதான் இதோட தண்டு, கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. அது மாதிரி இதோடைய இலை வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது. அப்புறமா இதை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதே சிறுகீரைன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை சிறுகீரை அந்த மாதிரி யா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நிறைய சத்துக்கள், நிறைய இது இருக்குது. இதை இதை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாமா, என்ன சத்துலாம் இருக்கணும், இல்லை ஜீரசக்தி நிறைய இருக்குது. அப்புறம் அயன், கால்சியம், அப்புறம் மாவு சத்து, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் இல்லை 90% நீர் சத்து இருக்கானா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி. அப்புறம் இந்த விஷம்லாம் இருக்குங்களே, பாம்பு கடிச்சு இந்த மாதிரிலாம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை வந்து குணப்படுத்த, அதோடய எஃபெக்ட்ஸை வந்து இது குறைக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் நிறைய கல்லீரலோடைய அது வந்து பலப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் குணமாகும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லணும்னா மலச்சிக்கல், அப்புறமா சிறுநீரகம், அப்புறமா இந்த மாதிரி நிறைய ரத்த சோக்கை, இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இதுங்க. அதோட எஃபெக்ட்ஸ் அது குறைக்கும். அப்புறமா கண் கட்டி, கண் எரிச்சல், இதுக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ஒன்று ரொம்பவே நல்ல கிழங்குன்னு சொல்லணும். அப்புறமா இதில் நிறைய இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிறுகீரை, அப்புறமா அப்புறமா தோரம்பருப்பு, வெங்காயம், நெய் இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா வதக்கி நல்லா கடைஞ்சி 48 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் ரொம்ப வலிமையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் தெரியும். இது ரொம்பவே நீங்கள் இளமையாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடிங்க. கீரைங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து நிறைய இதுங்களுக்கு அவங்க சொல்லிக்கலாம் கொஞ்சம் தான். இது வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் நிறைய யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செடின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லலை, கண் கட்டி, கண் எரிச்சல், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இதில் நிறைய இது குணப்படுத்தும். ஸோ இந்த செடியை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். இது வந்து நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வாங்கி சாப்பிட்டிங்கனாலே நீங்கள் ரொம்பவே நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஸோ இதை வளர்க்குறது ஈஸிக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேகமாகவே வளர்ந்துடும். ஒரு 100 டேஸ்லேயே இது மாதிரி வந்துடும். எனக்கு வந்து 100 டேஸ் வந்துச்சு. இப்போ சாயிலுக்கும் அதோடைய இதுக்கும் அதை பொறுத்து தான் அது வளருமே. அதனால் பார்த்துக்கோங்க. இதை வந்து நாங்கள் செம்மண்ணில் வச்சுருக்கோம். ரெட் கலர் மண் இந்த மாதிரி தான். அப்புறம் இதை வந்து தண்டு வந்து ரொம்ப பெருசாக இதோ இங்கேருந்து வளர்ந்து தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஓகே, சிறுகீரை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கீரைங்க. அதை மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொன்னது எல்லாம் நிறைய யூஸ் இருக்குது. நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சரி, பை கைஸ். அப்புறம் நான் அடுத்த வீடியோ மிஸ் பண்ணணும். மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் இந்த நிறைய செடிகளை நம்ம பார்க்கலாம். பை கைஸ்.